ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் GD&T கேரக்டரிஸ்டிக் சிம்பிள் சிலிண்ட்ரிசிட்டி பற்றி பார்க்க போகிறோம். இதுதான் சிலிண்ட்ரிசிட்டியோட GD&T சிம்பிள். ஸோ அந்த சிம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இப்போ நம்ம ஆல்ரெடி ஏற்கனவே பார்த்துருக்க வீடியோ படி இது வந்து ஒரு சர்க்குலாரிட்டியோட சிம்பிள், இது வந்து ஒரு ஸ்ட்ரெயிட்னஸோட சிம்பிள். எஸ், சிலிண்ட்ரிசிட்டின்றது வந்து இந்த சர்க்குலாரிட்டி ஸ்ட்ரெயிட்னஸை பேஸ் பண்ணி தான் வந்து ஒர்க் ஆகுது. அண்டு சிலிண்ட்ரிசிட்டி வந்து நம்ம சர்க்குலாரிட்டியில் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். சர்க்குலாரிட்டின்றது வித் ரெஸ்பெக்ட் எந்த டேட்டாவும் கிடையாது, அது ஒரு தனி ஃபீச்சரை மட்டும் நம்ம கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஃபீச்சர். ஸோ அதே மாதிரி சிலிண்ட்ரிசிட்டியும் வந்து எந்த டேட்டாவும் பேஸ் பண்ணி ஒர்க் ஆகாது, அது வந்து தனி ஒரு ப்ரொஃபைலை வந்து நம்ம செக் பண்ணக்கூடிய பேராமீட்டர் தான். அதே மாதிரி சிலிண்ட்ரிசிட்டி வந்து மேக்ஸிமம் மெட்டல் கண்டிஷன், லீஸ்ட் மெட்டல் கண்டிஷன் வந்து அப்ளிகபிள் சம் கேசஸில் மட்டும். ஓகே, இப்போ சிலிண்ட்ரிசிட்டின்றதை ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த பிக்சர் எதுக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்றது உங்களுக்கு ஆல்மோஸ்ட் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இருந்தாலும் சொல்கிறேன், இது வந்து ஒரு இன்ஜின் ஒர்க் ஆகக்கூடிய பிஸ்டன் மூவிங் செட்டப்பு. ஸோ இதில் வந்து சிலிண்ட்ரிசிட்டி எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த பிஸ்டன் வந்து சிலிண்டர்லேருந்து அப் அண்ட் டவுன் மூவ் ஆகும்போது இந்த பிஸ்டனோட ஓடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு சிலிண்டர் மாதிரியான ப்ரொஃபைல் தான் இருக்கும். ஸோ இந்த சிலிண்டர் மாதிரியான ப்ரொஃபைல் வந்து இந்த பிஸ்டனில் ஓடியாக இருக்கும். அதே மாதிரி சிலிண்டர் போரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிலிண்டர் பேரே வந்து சிலிண்டர் தான். ஸோ அதனால் சிலிண்டர் வந்து எவ்வளோ அக்யூரேட்டாக அந்த ப்ரொஃபைல் இருந்துச்சுன்னா இந்த பிஸ்டன் மூமெண்ட் வந்து ஸ்மூத்தாகவும், அதே சமயம் நமக்கு வந்து ஃபங்க்ஷனலாக அது வந்து எந்த லீக்கேஜும் இல்லாத மாதிரி அதோட பவரை வந்து ஜென்ரேட் பண்ணணும். இதுதான் வந்து பிஸ்டனோட ஒர்க்கிங் பிரின்சிபல். ஸோ இதில் வந்து சிலிண்ட்ரிசிட்டின்றது வந்து இந்த ஓடியோட சிலிண்ட்ரிசிட்டி நம்ம வந்து GD&T மூலமாக நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது மூலமாக ஃபங்க்ஷனலாக எஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ண வைக்க முடியுது. ஸோ இப்போ வந்து சிலிண்ட்ரிசிட்டி பற்றி ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு ஷாஃப்ட்டு. ஸோ இது நான் சொன்ன மாதிரி அந்த பிஸ்டனோட ஓடினே எடுத்துக்கிங்களேன். ஸோ இந்த பிஸ்டனோட ஓடியில் வந்து சிலிண்ட்ரிசிட்டி வந்து 20 மைக்ரான் கேட்டிருக்காங்க. சிலிண்ட்ரிசிட்டி அப்படின்றது வந்து என்னென்னு சொல்கிறேன். நான் இந்த சிலிண்ட்ரிசிட்டி ப்ரொஃபைல் எப்படி மெஷர் பண்ணுறது, அதோட டாலரன்ஸ் ஜோன் எங்கே இருக்கும் அப்படின்றத சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து நமக்கு ஓடியில் வந்து ±50 மைக்ரான் கொடுத்துருக்காங்க டயாமீட்டரில். ஸோ 75 ±50 மைக்ரான்ன்றது ஜஸ்ட் டர்ன் ஓடியோட சைஸு. ஸோ இது வந்து நமக்கு வித்தின் 50 மைக்ரானுக்குள்ளே இருக்கலாம், ஓடியிலேருந்து இங்கேருந்து இங்கே வரைக்கும். ஸோ சிலிண்டர் ப்ரொஃபைல்ன்றது வந்து ஒரு 3D சர்ஃபேஸில் இப்போ நம்ம வந்து 3D சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா, இப்போ இதை வந்து நம்ம ஒரு ஃபுல் லென்த் ஒரு ஓடியோட ஃபுல் லென்த்துக்கு ஃபுல் சர்க்கிளுமே வந்து நமக்கு ஒரு 3D ப்ரொஃபைல் சர்ஃபேஸ்னு தான் சொல்லலாம். அந்த ஓடியை வந்து ஃபுல் என்டையர் லென்த்துக்கு ஃபுல் ஓடி. ஸோ அது வந்து அந்த ஃபுல் என்டையர் லென்த்துக்குமே வந்து அதோட ஓடி வந்து நமக்கு 20 மைக்ரானுக்குள்ளே இருக்கணும், அந்த ப்ரொஃபைல் அப் அண்ட் டவுன்ஸு. இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ சிலிண்ட்ரிசிட்டின்றது வந்து ஃபஸ்ட்டு வந்து சர்க்குலாரிட்டி. ஸோ இந்த சர்க்கிள் வந்து நமக்கு எங்கே செக் பண்ணாலும் அதோட சர்க்குலாரிட்டி நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி அதோட சர்க்கிள் ப்ரொஃபைல் வந்து எவ்வளோ அந்த சர்க்கிள் ப்ரொஃபைல் அக்யூரேட்டாக இருக்குது அப்படின்றத பார்க்குறது தான் சர்க்குலாரிட்டி. ஸோ இதே சர்க்குலாரிட்டி ப்ரொஃபைல் வந்து ஸ்ட்ரெயிட்னஸ் படி ஒரு எண்டு டு அடுத்த எண்டு வரைக்கும் எவ்வளோ ஸ்ட்ரெயிட்டாக மெயின்டைன் ஆகிருக்கு அப்படின்றத நம்ம வந்து ஃபுல் ஏரியாவுக்கும் பார்க்குறது தான் வந்து சிலிண்ட்ரிசிட்டி. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம இங்கே செக் இந்த எண்டு டு இந்த எண்டு ஃபுல் சர்க்கிளுமே நம்ம வந்து சர்க்கிளை மெஷர் பண்ணும்போது நமக்கு அதோட சர்க்கிள் ப்ரொஃபைலும் வந்து வித்தின் 20 மைக்ரானுக்குள்ளே இருக்கணும். ஸோ இது வந்து நாமினல், பிளாக் கலர் நாமினல்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா போத் சைடு வந்து ஈக்குவலி ஸ்பேஸ்டு 10 மைக்ரான்ஸ். ஸோ டோட்டலாக இந்த 20 மைக்ரானுக்குள்ளே நம்மளோட ஆக்சுவல் சர்ஃபேஸ் வந்து இருக்கணும். அதே மாதிரி டோட்டல் லென்த்து ஃபுல் லென்த்துக்குமே வந்து இந்த சேம் 20 மைக்ரான்ன்றது நமக்கு மெயின்டைன் ஆகணும். ஸோ அதுதான் வந்து சிலிண்ட்ரிசிட்டியோட ரெக்யர்மெண்ட். ஸோ இப்போ நமக்கு வந்து ரெக்யர்மெண்ட் படி நம்ம பண்ணுற மிஷினிங்கில் நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ நமக்கு வந்து ஃபங்க்ஷனல் ஆட்டோமேட்டிக்காக அது மீட் ஆயிரும். ஸோ ஃபங்க்ஷனல் ரெக்யர்மெண்ட் பேஸ் பண்ணி தான் வந்து நமக்கு இந்த GD&T டாலரன்ஸ் வந்து சிலிண்ட்ரிசிட்டியோட டாலரன்ஸ் வந்து நமக்கு அரைவ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து பேஸ்ட் ஆன் கிரிட்டிகாலிட்டி இதோட GD&T டாலரன்ஸ் டைட்டாக இருக்கும். ஓகே, ஸோ ஃபைனலாக நம்ம எப்போதும் பார்க்குற மாதிரி இப்போ சிலிண்ட்ரிசிட்டியை வந்து எப்படி மெஷர் பண்ணலாம் நம்ம அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து ஒரு சிலிண்டர் ஆப்ஜெக்ட் வந்து நமக்கு இருக்குது. ஸோ இந்த சிலிண்டர் ஆப்ஜெக்டை வந்து நம்ம ஒரு கேலிப்ரேட்டட் ஒரு ரொட்டேட்டிங் டேபிளில் வந்து வைக்கிறோம். ஸோ இது வந்து ஒரு கேலிப்ரேட்டட் ரொட்டேட்டிங் டேபிள்னு வச்சுக்கோங்க. எதுக்கு கேலிப்ரேட்டட்னு சொல்கிறேன் அப்படின்னா, இந்த பிளேன் வந்து நமக்கு ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கும், பெர்பெண்டிகுலாரிட்டி, பேரலலிசம் எல்லாமே அக்யூரேட்டாக இருக்கும். ஸோ அதனால் இதில் வைக்கும்போது பார்ட்டை வந்து நம்ம ஜஸ்ட்டு சென்டர் பண்ணாலே போதும், பார்ட் ஆட்டோமேட்டிக்காக இது வந்து நமக்கு ஸ்ட்ரெயிட் ஆகிக்கும் ஆக்சிஸ்க்காக.
ஸோ இப்போ இந்த மாதிரி பார்ட்டை ஸ்ட்ரெயிட் பண்ணிவிட்டு இதை ரொட்டேட் பண்ணும்போது பார்ட்டு சென்டர் ஆக்சிஸ்க்காக ரொட்டேட் ஆகும். ஸோ இந்த சென்டர் ஆக்சிஸ்க்காக ரொட்டேட் ஆகும்போது நாம் வந்து ப்ரோப் மூலமாக இதோட சர்க்கிள் ரொட்டேஷனும் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு இது ரொட்டேஷன் பார்க்கும்போது நமக்கு அப் அண்ட் டவுன்ஸ் வந்து பார்ப்போம். ஸோ சிலிண்ட்ரிசிட்டி செக் பண்ணுற மாதிரி அதே மாதிரி டாப் டு பாட்டம் ஃபுல் லென்த்தாக நம்ம வந்து இந்த ப்ரோபை மூவ் பண்ணும்போது நமக்கு ஃபுல் என்டையர் ஏரியாவும் வந்து ஸ்ட்ரெயிட்னஸாகவும் அது சர்க்குலாரிட்டி எப்படி இருக்குன்றதை மெஷர் பண்ணிடுவோம். ஸோ ஒரு சர்க்குலாரிட்டியையும் ஸ்ட்ரெயிட்னஸையும் சேர்த்து நம்ம மெஷர் பண்ணும்போது கிடைக்கிற ரிசல்ட் தான் வந்து நமக்கு சிலிண்ட்ரிசிட்டி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நான் சொன்ன விஷயங்களில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு உடனடியாக ரிப்ளை பண்ணுறேன். சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்துலேயே அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.